வணக்கம். நான் ஜெஃப்னால இருந்து வாரேன். ஜெயரத்னம் கீர்த்தனா. நான் ஸ்டடி அட்வைசர் மூலமாக கன்சல்டன்ட் மூலமாக சைப்ரஸ் நாட்டுக்கு பேச்சுலர் டிகிரிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நான் எனக்கு இப்லான் சார் எனக்கு யூனிவர்சிட்டியில இருந்து ஆஃபர் லெட்டர் எடுத்து தரதுக்கு ஹெல்ப் பண்ண வித்தின் 4 days எனக்கு கிடைச்சது. அண்ட் அதுக்கு பிறகு நான் 1 monthல எனக்கு விசா அனிசா மிஸ் மூலமாக எனக்கு விசா கிடைச்சது. நான் ஸ்டடி அட்வைசருக்கு ரொம்பவே தேங்க் பண்றேன். அண்ட் அதை விட நான் வேறு கன்சல்டன்ட் மூலமாக கனடாவுக்கு 2 times ட்ரை பண்ணி எனக்கு ரெஃப்யூசல் ஆகினது. ஆனா இங்க 1 monthக்குள்ள எனக்கு இந்த விசா கிடைச்சிருக்கு. நான் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸ்டடி அட்வைசர். குட் ஈவினிங். நான் ஸ்வீட்சன் ஃப்ரம் ஜெஃப்னா. என்னென்னு சொல்லிச்சேன்னா, நான் யூரோப்பில் படிக்கிறது எனக்கு பெரிய கனவாக இருந்தது. அதுக்காக நான் ஒரு 2-3 தடவைகள் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வேறு கனேடியன் நாடுகளுக்கு, யூரோப்பியன் நாடுகளுக்கு. அதில் எனக்கு பெரிய ஏமாற்றம் கிடைச்சது. அதுக்கு பிறகு நான் ஃபேஸ்புக் மூலமாக இந்த ஸ்டடி அட்வைசர் கன்சல்டன்சியில் தொடர்பு கிடைச்சி அதில் நான் அவைகளோட கதைச்சினேன். அவை அதுக்கு எனக்கு நிறைய ஹோப் கொடுத்து அந்த ப்ரோசஸ் சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவை. அதில் எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்னட்ட இருந்த நிதிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவை சைப்ரஸ் நாட்டை முன்மொழிஞ்சவை. எனக்கும் அது ஓகே இருந்தது. அதால் அந்த ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணினாங்க. அவை சொன்னது போலவே வித்தின் 1 weekல எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் எடுத்து தந்தவை. அது மாதிரியே 1 monthல எங்களுக்கு விசாவையும் எடுத்து தந்தவை. அதில் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும் அந்த ஸ்டடி அட்வைசரோட கன்சல்டன்ட் பிரதிநிதி இருக்காம். அதோட அவையோட மேனேஜர் அனிசா மிஸ்ஸுக்கும் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும். அவை சரியான ஃப்ரெண்ட்லியாக எங்களை டீல் பண்ணினவை. மற்றது எந்த இடத்துலையும் எங்களை பயப்படுத்தலை, இந்த நிதி அந்த நிதின்னு சொல்லி. அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணுறோம். எனக்கு சைப்ரஸ் நாட்டுக்கு படிக்கிறதுக்கு விசா கிடைச்சதில் நான் சந்தோஷப்படுறேன்.